பர்சனல் சார், அதுக்குள்ளே நம்ம எப்படி தலையிட முடியும்? ஆமாம் சார், கரெக்டாக இல்லை சார், என்ன தெரியல, அதை பற்றிலாம் பேசுகிறதே கிடையாது சார். ஆடியோ ரிலீஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணல சார். ஓகே. அண்ட் ஃபைனலாக அது படித்தேன், நான் நெட்லேயும் படித்தேன், அடியாளோட வந்த சிவகார்த்திகேயன்னு சொல்லி. அடியாளோட வர்றதுக்கு நான் கட்ட பஞ்சாயத்தோ கந்துவட்டி பிஸ்னஸோ பண்ணல. ஆக்சுவலாக சினிமாவில் நடிச்சுட்டு இருக்கோம். சினிமாவில் நடிக்கும்போது அது தேவையும் பண்ணல. இன்றைக்கும் தேட்டருக்கு போயிட்டு வரதாகட்டும், இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் சதியம் தேட்டர் தான் போயிட்டு வரேன். அண்ட் வெளியில் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வரோம். நான் தனியாக தான் போயிட்டு வரேன். இப்போ கூட வரும்போது என் ஃப்ரெண்டு வந்தான், திரும்பி பார்த்தேன் கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தான். டே பேசாமல் வீட்டு உட்காந்துருக்கான், நீ பேசாமல் வீட்டுக்கு போயிரு, இல்லைன்னா உடனே அடியாள் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க, உங்கள் மாமனார் வீட்டில் திட்டுவாங்க, புதுசாக வேறு கல்யாணம் ஆயிருக்கு, அதை வேறு சொல்லியிருந்தேன். ஸோ அது பில்டப்லாம் பண்ணணுன்றதுக்காகலாம் நான் பண்ணவே இல்லை சார். அது அவசியமும் இல்லை. அது ஏன் அவ்வளோ பெரிய ஆர்டிக்கலாக அப்படி தனியாக வந்துச்சு? நான் வந்து அத்தனை பேர் 50 அடியாட்கள்னால் நீங்கள் பேமெண்ட் யோசிச்சு பாருங்கள், பெரு ஹெட்டுக்கு ஒரு 50 பேருனா ஒருத்தர் 2000 வாங்கினா கூட 1 லட்ச ரூபா கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு வசதி ஆகலை சார். ஆடியோ லான்ச் எப்பவும் யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அவங்க தான். இல்லை இல்லை, ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருக்கிறது தான் அது. நான் இப்போயும் தனியாக தான் வந்தேன், எப்போ ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கே தனியாக தான் வந்தேன். ஸோ ஆடியோ லான்ச்சுக்கு கூட்டம் சேர்த்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. சார் எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு தான் வேணும்னு கேட்குற இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெலாம் வரல சார். ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படிங்கிறத. இப்போ அடுத்த படம் டானாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த கேரக்டரே அப்படி தான். கேரக்டரே வந்து சிகரெட் பிடிக்கூடாது, தண்ணி அடிக்கூடாதுன்னு இருக்கிற கேரக்டர் தான். அப்படின்னா நான் அந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சாங் வச்சுருந்துருக்கணும். அடுத்த படத்தில் அந்த மாதிரி சீன் கூட இருக்காது. அண்ட் இந்த கேரக்டருக்கு தேவைங்கிறதுனால வைக்கிறாங்க. அண்ட் அது இன்றைக்கி அது ஒரு ஆடியோவாக பார்க்கும்போது அது கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இது தனிப்பட்டு இதை வச்சு இதை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அடுத்த படமோ அதுக்கான காட்சிகள் இருக்காது. ஆக்சுவலாக பெரிய கதாநாயகிகள் என்ன அப்ரோச் பண்ணுறாங்களா சார்? எனக்கு அதிகபட்சம் என்ன அப்ரோச் பண்ணுறது இந்த இன்டர்நெட்டில் வந்து அடியாள் விஷயம் மட்டும்தான். அது எல்லோரும் அடிக்கடி ரீட்வீட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க. அது மட்டும்தான் என்னை அப்ரோச் பண்ணுற ஒரே விஷயம். மற்றபடி எந்த அப்ரோச் இல்லை சார். சார் நமக்கு ஜோடினாலே ஹாப்பி தானே சார். அது யாருனாலும் ஓகே சார், யாருனாலும் ஓகே, எல்லாத்துக்கும் ரெடி தான் நம்ம. சார் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அது அது மறுபடியும் அதே தான் சார் நான் பதில் சொல்லணும். இது நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை இல்லையா சார். ஸோ அது இல்லை இன்னும் டைட்டில் அது இன்னும் ஸ்கிரிப்டே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல், ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும்தான் போயிட்டுருக்கு. என்னுடைய டைட்டில் என்னங்கிறத ப்ரொடியூசர் டைரக்டர் தான் அனௌன்ஸ் பண்ணுவோம். தெரில சார், நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்தாங்க. பட் அதுவும் ஒன்று இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அவர் சொன்னதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு படமும் எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய படமாக இருந்ததுன்னா அது எல்லாருமே சந்தோஷப்படலாம். நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிட்டேன்றதை தாண்டி எங்கேயோ ஒரு தேட்டரில் ஓடுற அந்த தேட்டரில் இருக்கவங்களாகட்டும், இல்லை அந்த தேட்டர் கேன்டீனில் இருக்கவங்களாகட்டும், அந்த மாதிரி எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சுதுன்னா அது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவாங்க சார் நிச்சயமாக. நிச்சயமாக இருக்கும் சார். நம்ம பண்ணுற படங்களை பொறுத்த வரைக்கும் அதுதான் நான் சொன்னது தானே சார். முதல்ல என்ன யோசிக்கிறேன்னா, நான் ஒரு படம் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போது இந்த படம் மான்கராத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் டானாக போகிறேன். அதுக்கு காரணமே என்னென்னா,
நம்மளால் நம்ம டேட் அவைலபிலிட்டி இல்லைங்கிறதுனால ஷூட்டிங் 2 மாதம் போயிடுச்சுன்னா கூட ப்ரொடியூசருக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அது ஒரு 50 லட்சமாக இருந்தாலும் 60 லட்சமாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் அது வேஸ்ட் தான் அது. ஸோ அதனால் நம்ம அவைலபிளாக இருந்தால் மற்றவங்க எப்பெல்லாம் மற்ற ஆர்டிஸ்டோட டேட் அவைலபிளாக இருக்கோ அப்போ வச்சு படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஒரு படமாக பண்ணுறதுக்கான ரீசனே. அதுதான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது. ஸோ அதை மட்டும் செஞ்சிட்ருக்கேன் சார். கேட்டு பைட் எடுத்து முடித்து அது வரப்போகுது சார். ஆமாம், எலெக்ஷன் அதிகாரிகள் எல்லா நியூஸும் அப்படி தான் சார் வருது. எடுத்தெல்லாம் முடிச்சாச்சு சார். எடுத்து முடிச்ச அன்னைக்கு தான் அந்த நியூஸ் வந்துச்சு. நான் அவங்களே கூப்பிட்டு பேசினேன், என்னங்க உங்களை வந்து விரட்டினேன் நான் அப்படிலாம். ஆமாங்க, அப்படி தான் வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னாரு. ஓகே. இல்லை நீங்கள் சார், நம்ம யாரையுமே நீங்கள் எங்கே வேணால் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன வார்த்தை எதுவும் சொன்னால் அது அப்படி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி இருந்தால் யாரோ எழுதியிருக்கிறாங்கன்றது தான் அது அர்த்தம். இவங்க தான் இன்னார் தான் பண்ணியிருக்கிறாங்க, இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. நான் சார் நீங்களும் திருப்பாதீங்க சார். டோட்டலாக யாரையும் நான் தப்பாக சொன்னீங்க. என்னுடைய எந்த இன்டர்வியூ வேணால் எடுத்து பாருங்கள். நன்றி சார். அதுக்கு தான் இல்லை அதை கேட்டுக்கிட்டேன்ற ஒரே முறையில் தான் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். நம்ம யாரையுமே இது வரைக்கும் தப்பாக பேசணுமோ, ஏன்னா பேசிக்காக ஒரே ஒரு குவாலிட்டி தான் சார், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, எலெக்ஷன் கமிஷனையே அப்படின்னும் போது ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து அதை படிக்கும்போது இல்லை எலெக்ஷன் கமிஷனையே இப்படி பண்ணுற அளவுக்கா சிவகார்த்திகேயன் அப்படின்னு தான் படிப்பாங்க. ஆனால் உண்மை அந்த இடத்துல என்னன்னா, நான் பைட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். இதை நான் எந்த இடத்துல விளக்கம் சொல்ல முடியும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பொய்ன்றதை சொல்லி தானே சார் ஆகணும். அதுக்காக யாரோ ஒருத்தரை மட்டும் வந்து நான் ப்ளீஸ் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்கு அந்த பழியை இல்லாத ஒன்றை நான் ஏற்றுக்கவே முடியாது இல்லையா சார். நிச்சயமா இருக்கு சார். நம்ம அப்படி தலையிடுறதுன்னா எல்லா ஆங்கிள்லையுமே கதைக்குள்ள தலையிடலாம். கிரியேட்டிவிட்டியாக பார்க்கணும், தப்பே இல்லை. பட் நான் அப்படி அது எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ என்னை வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளாக சொன்னீங்கன்னா, ரியல் லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. நான் என்னோடய ரியல் லைஃப்பில் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. மனம்குத்தி பறவையில் ஒரே ஒரு ஷாட்டில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி வச்சாங்க. எனக்கு அது இழுத்தோடனே டேக்கில் டைலாக் பேச முடியல, இருமல் வந்துச்சு. டேக்கில் அப்படி ஸ்டைலாக தூக்கி போட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ விவரமான இல்லையா அப்படின்னாரு டேரக்டர் சார். சரில சார், வரல சார். ஸோ ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கிறேன் சார். அண்ட் ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த மாதிரி கதைகளை நான் பண்ண முடியும். அதாவது வீட்டுக்கு அடங்காமல் ஜாலியாக சுற்றிக்கிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கான கதைகள். இப்போ இது தாண்டின இப்போ கதைகளை அடுத்து நான் சூஸ் பண்ண. உதாரணத்துக்கு அடுத்த படம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து டைரக்டரோட தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது. அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறதுனால அப்படி இருக்குது. ஸோ அடுத்த படங்களில் நான் அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவேன். ஓகே சார். நான் ஆரம்பத்திலே வச்சுக்கல சார், இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா. யாரோடையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை சார். வீடு, ஃபேமிலி, குழந்தை, குட்டின்னு அழகாக செட்டில் ஆகி அவங்களுக்கு வேலையில் பிஸியாக இருக்கும் சார். நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் என்னுடைய இன்டர்வியூ நான் அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூக்கு போகாமல் இருந்தது கிடையாது. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸாக எடுத்துக்கிட்டாலுமே மனம்குத்தி பறவை சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினாங்க, வருத்தப்பட வாலிப சங்கம் கலைஞர் டிவி வாங்கினாங்க, அண்ட் விஜய் டிவி எதிர்நீச்சலும் இந்த மான்கரத்தையும் வாங்கியிருக்காங்க. ஸோ இது சேட்டலைட் உரிமையோ இதையோ டிசைட் பண்ணுறதும் என்னுடைய வேலை கிடையாது. அண்ட் நடிகராக வந்துட்ட பிறகு இந்த டிவி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இருக்க முடியாது. நான் பொதுவாக தான் இருந்தாகணும். அந்த இடத்துல அது ஒரு சுயநலமாக கூட இருக்கலாம். எக்ஸ்ட்ரா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம படத்துக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான், அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். அது எந்த சேனலாக இருந்தாலும் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். அது நீங்கள் எந்த பேஸில் கேட்குறீங்கன்னு தெரியல. எந்த சேனலுக்கும் போகாமல் இருந்ததில்லை இது வரைக்கும். அது எந்த சேனலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே போயிருக்கிறேன் நான். இந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்ல விரும்புகிறேன். எதிர்நீச்சல் படத்துக்கு நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு டிவி விடாமல் எல்லாத்துக்கும் வந்து டீமோட இன்டர்வியூஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். எல்லாருமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இது அவர் சார்பாக சொல்லிடுறேன்.